வணக்கம். அஹிம்சை. இந்த வார்த்தையை நம்ம எல்லாரும் கண்டிப்பா கேட்டிருப்போம். ஆனா அதோட உண்மையான அர்த்தம் என்னன்னு என்னைக்காவது யோசிச்சிருக்கோமா? சும்மா வன்முறை செய்யாம இருக்கிறது மட்டும்தானா? இல்லவே இல்ல. அதுக்கும் மேல ரொம்ப ஆழமான ஒரு விஷயம் இருக்கு. வாங்க இந்த தத்துவத்துக்குள்ள கொஞ்சம் இறங்கி பாப்போம். சரி, நம்மளோட இந்த பயணத்தை இந்த ஒரு கேள்வியில இருந்து ஆரம்பிக்கலாம். நாம மத்தவங்கள காயப்படுத்தும் போது இல்ல துன்புறுத்தும் போது அந்த வலி உண்மையில யார போய் சேருது? யோசிச்சு பாருங்க. இதுதான் இந்த முழு விளக்கத்தோட மையப்புள்ளியே. இதுக்கான பதில் ஒருவேளை நமக்குள்ளே கூட இருக்கலாம். இந்த வரிய பாருங்களேன். பிறருக்கு தீங்கு செஞ்சா அது நமக்கே நாம செஞ்சுக்கிற தீங்கு மாதிரி. என்ன இது கேக்குறதுக்கே கொஞ்சம் விசித்திரமா இருக்குல்ல? ஒரு முரண்பாடா தோணுது இல்லையா? இது எப்படிங்க சாத்தியம்? வாங்க இத பத்தி கொஞ்சம் விரிவாக பார்க்கலாம். இந்த மூல நூல் என்ன சொல்லுதுன்னா, நாம் பிறர்க்கு கேடு செய்யும்போது உண்மையில எனக்கே கேடு செஞ்சுக்கிறேன் அப்படின்னு ரொம்ப தெளிவா சொல்லுது. அதாவது நாம இன்னொரு உயிருக்கு கொடுக்கற வலி எப்படியோ சுத்தி வந்து நமக்கே திரும்புதுங்கிறாங்க. இது எப்படி முடியும்? இத ரொம்ப எளிமையா புரிய வைக்க ஒரு அருமையான உவமை இருக்கு. இந்த சிக்கலான தத்துவத்தை ரொம்ப ரொம்ப சிம்பிளா புரிஞ்சிக்க ஒரு அற்புதமான உருவகம் இருக்கு. இது ஒண்ணு போதும் இந்த முழு விஷயத்தையும் நமக்கு அப்பட்டமா காட்டி கொடுத்துரும். இப்போ சும்மா கற்பனை பண்ணி பாருங்க. உங்க ஒரு கை உங்க இன்னொரு கைய ஓங்கி அடிக்குதுன்னு வச்சுக்கோங்க. இப்போ வலி யாருக்கு இருக்கும்? அடி வாங்கின கைக்கு மட்டுமா? இல்ல அடிச்ச கைக்கு மட்டுமா? இல்லவே இல்ல. அந்த வலி முழுக்க முழுக்க உங்களுக்கு தான் தெரியும். அதான் சொல்றாங்க, ஒரு கை மற்றொரு கையை அடித்தால் அது தனக்கே கேடாக முடியுங்க. பாத்தீங்களா? இந்த உவமை வெறும் கைகளை பத்தினது மட்டும் இல்லங்க. இது ஒரு மிகப்பெரிய உண்மையை நமக்கு உணர்த்துது. என்னன்னா, நம்ம உடம்புல கைகள் எப்படி தனித்தனி அங்கமா இருந்தாலும் ரெண்டும் ஒன்னும், அதே மாதிரிதான் இந்த உலகத்துல இருக்கிற எல்லா உயிர்களுமே ஒன்னதான். ஒரே வாழ்வோட வெவ்வேறு வடிவங்கள். இதுதாங்க இந்த முழு தத்துவத்தோட ஆணிவேரே. ஏன் பிறருக்கு செய்யற தீங்கு நமக்கே தீங்கா மாறுதுன்னா, ரொம்ப ஆழமான ஒரு கட்டத்துல பிறர்னு ஒருத்தரே கிடையாது. நாம எல்லாரும் ஒண்ணு. இருப்பது ஒன்றே. அப்படியெல்லாம் ஒன்னா இருந்தா அப்புறம் ஏன் இந்த வன்முறையெல்லாம் நடக்குது? அதுக்கு இந்த நூல் என்ன சொல்லுதுன்னா, இந்த அடிப்படை ஒற்றுமையை நம்ம புரிஞ்சுக்காத வரைக்கும் தான், அறியாமையில தான் நம்ம மத்த உயிர்களுக்கு தீங்கு செய்றோம். ஆக நாம செய்யற ஒவ்வொரு தீங்கும் நமக்கும் மற்ற உயிர்களுக்கும் உள்ள அந்த ஆழமான தொடர்பை மறக்கிறதால ஏற்படுற ஒருவித அறியாமைதான். இந்த ஒற்றுமை உணர்வை தாயுமானவர் அவரோட பாடல்ல எவ்ளோ அழகா சொல்லியிருக்கார் பாருங்க. எங்கெங்கே பார்த்தாலும் எவ்வுயிர்க்கும் அவ்வுயிராய் அங்கங்கு இருப்பது நீ அன்றோ பராபரமே. அதாவது எல்லா உயிர்களுக்குள்ளேயும் அந்த ஒரே சக்தி தான் இருக்குதுங்கிற பார்வை இது. இதுதான் அந்த உலகளாவிய ஒற்றுமையின் உச்சகட்ட வெளிப்பாடு. சரி, இந்த ஒற்றுமைங்கிற புரிதலோட பார்த்தா அஹிம்சையோட உண்மையான பொருள் என்னவா இருக்கும்? அது சும்மா துன்புறுத்தாம இருக்கிறது அப்படிங்கறத விட ரொம்ப பெரிய விஷயம். இதோ அஹிம்சையோட மிக ஆழமான வரையறை இதுதான். எல்லோருக்கும் நலத்தையே நாடுவது. இது வெறும் தீங்கு செய்யாம இருக்கிறது மட்டும் இல்ல, அதுக்கும் ஒரு படி மேல போய் எல்லா உயிர்களும் எல்லா பொருட்களும் நல்லா இருக்கணும்னு மனசார விரும்புறது. ஏன்னா எல்லாமே நம்மளோட ஒரு பகுதிதாங்கிற அந்த உணர்வு தான் இதுக்கு அடிப்படை. இந்த தத்துவத்தை எல்லாம் இப்போ நம்ம அன்றாட வாழ்க்கைக்கு கொண்டு வருவோம். இந்த ஒற்றுமைங்கிற சக்தி வாய்ந்த கருத்தை இப்போ நாம புரிஞ்சுக்கிட்டோம். ஆனா ரொம்ப ரொம்ப முக்கியமான கேள்வி ஒன்னு இருக்கு. அது என்னன்னா, இந்த ஒற்றுமைய நாம ஒவ்வொரு நாளும் சந்திக்கிற மனிதர்கள் கிட்டையும் மத்த உயிர்கள் கிட்டையும் எப்படி நிஜமாவே உணர்றது? இது நாம ஒவ்வொருத்தரும் நமக்குள்ளேயே கேட்டுக்க வேண்டிய ஒரு கேள்வி.